இன்றைக்கி காலை வேலை போக மற்ற நேரத்தில் ப்ளவுஸ் தைக்கலான்ட்டு என்னோடய கஸ்டமர் ஒரு அக்கா ரொம்ப நாள் கழித்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இது வந்து சில்க் காட்டன். இதுக்கு வந்து லைனிங் போட்டு தைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிப்டாப்பு, அப்புறம் ஒரு சாரியில் உள்ள ப்ளவுஸு அவங்களே லைனிங் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் போட்டு தைச்சி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சலாக இருக்குதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, நீ தான் தைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரின்னு நானும் வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸுக்கெல்லாம் ஐவுக்கு வேறு வைக்கணும். அதெல்லாம் பாருங்கள், ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தைக்கிறது கூட டக்குன்னு தைச்சிடலாங்க. ஆனால் ஐவுக்கு வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போல்லாம் வந்து ஒரு ப்ளவுஸ் வராதா அப்படின்னு பழகுற நேரத்துலலாம் நமக்கு தோணும், தையல் பழகுன அந்த டைமில். இப்போ ப்ளவுஸ் நிறையா வருது, ஆனால் தைக்கிறதுக்கு தான் அலுப்பாக இருக்குது. சரி பரவாயில்ல, எப்படியாவது வாங்கி தைப்போம், கஸ்டமர் நம்மளை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ உட்காந்து தைச்சிட்ருக்கேன். சரி இன்றைக்கி எப்படியாவது 2 ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இனி கட் பண்ணிவிட்டு தைக்கணும். அப்புறம் மத்தியானம் சமைக்கணும். வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி பார்ப்போம் இன்றைக்கி வேலையை. நம்ம வேலையை நம்ம தானே பார்த்து ஆகணும்.